ரெட்ரோங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை குறிப்பிடுறது. இந்த படம் பண்ண நாட்கள் ஆகட்டும் இன்னும் எதையுமே என்னால் மறக்கவே முடியாது. தேங்க்யூ கார்த்திக் ஃபார் கிவிங் மீ திஸ். இப்போ உங்ககிட்ட வரேன். கொஞ்ச நாள் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், இது பண்ணி நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ எல்லாருமே உங்களை தாண்டி மற்றவங்களுக்காக, மற்றவங்களை நினச்சி நீங்கள் பண்ண ஒரு காரியத்துக்காக அந்த மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் நான். பட் ஃபோட்டோ எடுக்க ஒரு மோதும் ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட சொன்னது வந்து, அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கல, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு ரொம்ப அக்கறையோடு கேட்டுட்டு இருந்தீங்க, ரொம்ப நம்பிக்கையோடு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த அன்பு மட்டும்தான் என்ன செலுத்திட்டு இருக்கு. நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா 60 வயசு தான் இருப்பீங்க. பட் நீங்க எனக்கு வந்து அவ்வளவு அன்பை கொடுத்துட்டு இருந்தீங்க, அவ்வளவு பரிமாறிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு எங்கிருந்தோ எவ்வளவு தூரத்துக்கு அடுத்தோ வந்து இந்த படம் செலிப்ரேட் பண்ணணும், இந்த நாளை கொண்டாடணும் அப்படின்ட்டு எல்லாருமே நேரம் கொண்டுட்டு வந்து வச்சிருக்கீங்க, இருந்தீங்க, அவ்வளவு பரிமாறிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு எங்கிருந்தோ எவ்வளவு தூரத்துக்கு அடுத்தோ வந்து இந்த படம் செலிப்ரேட் பண்ணணும், இந்த நாளை கொண்டாடணும் அப்படின்ட்டு எல்லாருமே நேரம் கொண்டுட்டு வந்து வச்சிருக்கீங்க. இந்த அன்பு இருந்தா போதும், எனக்கு எதுவுமே, எப்பவுமே நான் நல்லா இருப்பேன். ஸோ இங்க இருக்கிற தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் இதே தான். அப்பா ஸ்டேஜில் சொன்ன விஷயம்தான். நான் வந்து வாழ்க்கையை நம்புங்க, வாழ்க்கையில் நிறைய அழகான விஷயங்கள் நடக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வந்து அதை விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி மேக்ஸிமம் 3 வாட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. கார்த்திக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒரு வாட்டி 2 வாட்டி மேக்ஸிமம் 3 வாட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. கார்த்திக் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஐடியில் இருந்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு ஜம்ப் பண்ணார். இப்போ அவருக்கு வேற ஒரு ப்ரொஃபஷன் அமைஞ்சு கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். இந்த வயசில் எல்லாருமே அந்த ரிஸ்க் எடுக்கலாம். அந்த ரிஸ்க் எடுங்க. பேஷனட்டாக இருந்தால் மட்டும் போதாது, ஒப்சஸ்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் எல்லாருமே, கார்த்திக் அவர்கள் சொன்ன மாதிரி நிறையா லேயர்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். லவ், லாஃப்டர், வார்னு நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு சீனில் வந்து நானும் பூஜாவும் பேசியிருக்கிற சீனில் வந்து தம்மம் த பர்பஸ் அப்படிங்கிற ஒரு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். லவ், லாஃப்டர், வார்னு நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு சீனில் வந்து நானும் பூஜாவும் பேசியிருக்கிற சீனில் வந்து தம்மம் த பர்பஸ் அப்படிங்கிற ஒரு சீன் பேசுவோம். ஸோ எல்லாமே வேகமாக வாழ்க்கை போயிட்டுருக்கோம். பிறப்போம், அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைப்போம். வீட்டில் தம்பி தங்கச்சி கல்யாணமாகும், அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தொழில் வரும், அதில் வெற்றி தோல்வி, அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை அப்படின்ட்டு வாழ்க்கை வந்து சுற்றியும் உன் பர்பஸ் என்ன, உன்னோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து என்னன்னு கேட்கும்போது வந்து எனக்கு நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட, இல்லாட்டி நான் சந்தோஷப்படுற பதில் வந்து இங்கே எல்லாரும் குறிப்பிட்ட மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன். என்னோட பர்பஸ் வந்து நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நான் நடிகனாக இருக்கிறத விட வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு விஷயத்த என்னால் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, பட் எனக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து, அது மூலமாக எனக்கு ஒரு சக்தியை கொடுத்து, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7000 8000 தங்கைகள் தம்பிகள் வந்து பட்டதாரி ஆயிருக்காங்க, கிராஜுவேட்ஸ் ஆயிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் ஆவாங்க. ஸோ அகரமில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து இன்னும் நிறைய பேர் ஆவாங்க. ஸோ அகரமில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து இந்த பங்கு இருக்கு. உங்களோட பர்பஸ் வந்து ஐ திங்க் அதில் நீங்கள் தேடிக்கலாம்னு நினைப்பேன். ஞானவேலுக்கு நன்றி, ஜெயஸ்ரீக்கு நன்றி, அகரமில் இணைஞ்சிருக்கிற அத்தனை பேருக்குமே நன்றி.
ஐ திங்க் வி ஆல் ஹேவ் அ பர்பஸ் இன் லைஃப். அதை பற்றி இன்னும் பல விஷயங்களை பற்றி பேசுகிற படம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. And thank you for this beautiful evening. Bhavna, enjoy பண்ணுங்க. And thank you for this beautiful evening. Bhavna and Raju, thank you so much for this night. Thank you. I love you all.